ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டிசிஏ ஸ்பாட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஏ இன்டர் பேப்பர் நம்பர் 5 ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸ் சப்ஜெக்ட். இப்போது இந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலி 11 சாப்டர்ஸ் இருக்கும். இந்த 11 சாப்டர்ஸ் நம்ம எந்த ஆர்டரில் படித்தா நமக்கு பெட்டராக இருக்கும்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எந்த சப்ஜெக்ட் படித்தாலுமே அது பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கணும். ஒரு செப்பரேட் பார்ட்டாக ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இன்னுமே அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சேம் நீங்கள் ஒரு சாப்டரு ஆர் டாபிக் படிக்கிறீங்கன்னா கூட அதையுமே பார்ட் வைஸ் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணும்போது இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பேர்டன் இல்லாமல் ஃபீல் ஆகும். ஏன்னா ஒரு பார்ட்ஸும் நம்ம முடிக்க உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகேப்பா, இவ்வளோ பெரிய டாப்பிக்கில் ஒரு பார்ட் முடிச்சிட்டோம், இன்னும் 2 பார்ட் தான் இருக்குன்ற ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களுக்கு பில்ட் ஆகும். ஸோ அந்த பேசிஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 11 சாப்டர்ஸ் இருக்குதுன்னு. இந்த 11 சாப்டர்ஸை நம்ம 5 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் 1 பார்த்துடலாம். பார்ட் 1ல் டோட்டலாக 5 சாப்டர்ஸ் இருக்குது. சாப்டர் 1 நேச்சர், ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த இதில் தான் எஸ்ஏ 200 கவர் ஆகும். தென் சாப்டர் 11 எத்திக்ஸ். இங்கே எத்திக்ஸ் இருக்கும். தென் எஸ்ஏ 210, எஸ்ஏ 220, தென் எஸ்கியூசி 1. இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த சாப்டரில் கவர் ஆகிக்கும். தென் சாப்டர் நம்பர் 6 ஆடிட் டாக்குமெண்டேஷன், எஸ்ஏ 230 இந்த சாப்டரில் கவர் பண்ணியிருப்பாங்க. தென் சாப்டர் 2 ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங். இதில் எஸ்ஏ 300 கவர் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு சாப்டர் 8 ஆடிட் ரிப்போர்ட். இல்லை 700 சீரீஸ் வரும். எஸ்ஏ 700, 701, 705, 706, 710, 299, காரோ 2020 இது எல்லாமே இந்த சாப்டரில் கவர் ஆகியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்க வேண்டியது ஆடிட் ரிப்போர்ட் சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சாப்டரை நீங்கள் ஆடிட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே என்னோடய சஜஷன் இது மெயினாக இது என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அட் த சேம் டைம் இப்போ ஆடிட் டாக்குமெண்டேஷன் சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 6 to 10 பேஜஸ்க்குள்ளே தான் இருக்கும். சேம் எஸ்ஏ 300 ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளானிங்கும் அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய சஜஷன் என்னென்னா இந்த பார்ட் 1 நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிங்கனாலே ஒரு மேக்ஸிமம் வெயிட்டேஜ் நீங்கள் இதில் கவர் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்க்குறோம். பார்ட் 2ல் என்னென்னா சாப்டர் 3 ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு. இங்கே எஸ்ஏ 315, 320, 330 ஆட்டோமேட்டட் என்விரான்மெண்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். இன்டர்னல் கண்ட்ரோல் நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம். ரிஸ்க், ஆடிட் ரிஸ்க்குன்றது பேசியிருப்போம். இது எல்லாமே நீங்கள் இந்த சாப்டரை படித்தா தான் தெரியும். ஏன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாப்டர் நிறைய பேர் பெருசாக இருக்குதுன்னு சொல்லி மோர் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கும் இந்த சாப்டரில் தான் எஸ்பெஷலி. அதனால் இதை எய்தர் ஸ்கிப் பண்ணுவாங்க, இல்லைன்னா லாஸ்ட் ப்ரியாரிட்டியாக வைப்பாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த சாப்டர் 3 நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் சாப்டர் படிக்கும்போது நெக்ஸ்ட் பார்ட்டில் வர சாப்டர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்க டெர்மினாலஜி, இன்டர்னல் கண்ட்ரோல்னா என்ன, மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா என்ன, மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஆடிட் ரிஸ்க்னா என்ன, பொட்டென்ஷியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இந்த மாதிரி ரிஸ்க்குனா என்ன, ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்னா என்ன, இந்த மாதிரியான நிறைய ஆடிட்டோட மேஜர் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த சாப்டரில் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் நம்ம கொஞ்சம் இந்த பேஸ் நம்ம கிளியராக இருந்தால் தான் நம்ம ஆடிட் எவிடன்ஸ், கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூ போகும்போதெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த சாப்டரை பார்ட் 2ல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னா பார்ட் 3 போகிறோம். பார்ட் 3ல் 2 சாப்டர் தான். ஒன்று சாப்டர் 4 ஆடிட் எவிடன்ஸ். இல்லை 500 சீரீஸ் வரும். 500, 501, 505, 510, தென் 550, 520, 530 இந்த மாதிரி மேஜர் போர்ஷன்ஸ் இந்த சாப்டரில் இருக்கும். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சாப்டர். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூ சாப்டர் 7. இதில் எஸ்ஏ 450, 260, 265, தென் 570, தென் 580, 560 இந்த எஸ்ஏஸ் எல்லாமே கம்ப்ளீஷன் அண்ட் ரிவ்யூன்ற சாப்டரில் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இதை நீங்கள் பார்ட் 3 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 4 என்னென்னா 2 சாப்டர் இருக்குது. ஒன்று ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆடிட் ஆஃப் ஐட்டம் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அண்ட் அனதர் ஒன் இஸ் சாப்டர் 10 பேங்க் ஆடிட். இந்த 2 சாப்டர். இப்போ இந்த
மேஜர் வந்து இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணுவாங்க. சின்ஸ் அது நெறைய இருக்கிறனால. அக்கார்டிங் டூ மீ இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ஈஸி. இது என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு என்னென்ன இருக்கும்? பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் இருக்கும். பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ்ல என்னென்ன இருக்கும்? லயபிலிட்டீஸ்ல என்ன இருக்கும்? ஷேர் கேபிட்டல்னா என்ன இருக்கும்? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருக்கும். தென் பாரோயிங்ஸ் இருக்கும். தென் கரண்ட் லயபிலிட்டீஸ்ல வர ட்ரேட் பேயபிள்ஸ், கரண்ட் லயபிலிட்டீஸ்ல உள்ளது இருக்கும். அதே மாதிரி அசெட் சைட் போனீங்கன்னா, பிபி இருக்கும், இன்வென்டரி இருக்கும், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்விவலெண்ட், ட்ரேட் ரிசீவபிள்ஸ் இதெல்லாம் ஒண்ணொண்ணும் இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா? இது ஒண்ணொண்ணும் எப்படி ஆடிட் பண்ணணுன்றது தான் வந்து இந்த சாப்டர்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு அந்த அக்கவுண்ட்ஸ் நாலேஜும் ப்ளஸ் லால வர கம்பெனிஸ் ஆக்ட் 2013 நீங்க குரூப் 1ல அக்கவுண்ட்ஸும் லாவும் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த சாப்டர் வந்து வே ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டரா இருக்கும். நீங்க என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த சாப்டர் நீங்க படிக்கும்போது, ஐ ஆல்வேஸ் பிரிஃபர் டெய்லி ஒரு ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டெய்லி இன்னைக்கு வந்து ஷேர் கேபிட்டல பார்க்கணும். நாளைக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்க்கணும். இந்த மாரி பிரேக் பண்ணி படிச்சீங்கன்னா, ஒரே ஸ்ட்ரெச்ல படிக்கிறது கஷ்டம். பட் டெய்லியும் ஒரு ஒரு ஐட்டம்ஸ் ஆஃப் எஃப்எஸ் பார்த்தீங்கன்னா, ஈஸியா இருக்கும். இது என்னோட ஒன் ஆஃப் த சஜஷன் இந்த சாப்டருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா, சாப்டர் 10 ஆடிட் ஆஃப் பேங்க்கு. ஆடிட் ஆஃப் பேங்க்க வந்து நெறையா வந்து எப்படின்னா, கான்செப்ஷுவலா நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இன்டெப்த் கான்செப்ஷுவலா இருக்கும். மேக்ஸிமம் இந்த சாப்டர் வந்து அ நெறைய டைம் வந்து எம்சிக்யூல டெஸ்ட் பண்றாங்க. ஒரு கேஸ் ஸ்டடியா குடுத்துட்டு. இது வந்து அரவுண்ட் ஒரு 5 டூ 7 மார்க்ஸ்க்கு வந்து எவ்ரி அட்டெம்ப்ட் நீங்க இந்த சாப்டர்லேருந்து நீங்க பார்க்கலாம் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபைனலா வந்து பார்ட் 5. பார்ட் 5 என்னன்னா, சாப்டர் 9 ஆடிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டீஸ் இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சாப்டர். இதுலயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, நெறையா இருக்கும். நெறைய ஐட்டம்ஸ் அதாவது ஒரு சினிமா ஹால எப்படி ஆடிட் பண்ணணும், ஹோட்டல் எப்படி ஆடிட் பண்ணணும், கிளப்ப எப்படி ஆடிட் பண்ணணும். அதே மாரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க ஒரு ஆடிட்டரா போனீங்கன்னா, நீங்க அங்க என்னென்ன ஆடிட் பார்ப்பீங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஸ்கூலோ, காலேஜ்க்கோ நீங்க போனா அத எப்படி ஆடிட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நெறைய இருக்கு. எல்எல்பின்னா எப்படி ஆடிட் பண்ணுவீங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எப்படி, இது எல்லாமே இருக்கும். இப்ப நான் சொன்னது எல்லாமே சின்ன சின்னது. இந்த சாப்டர்ல ரொம்ப பெருசா இருக்கிறதுனா 2டே கான்செப்ட் தான் பெருசா இருக்கும். ஒண்ணு வந்து கார்மெண்ட் ஆடிட்டு, 2வது வந்து கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி ஆடிட் ஆர் மல்டி கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி ஆடிட். இது 2 தான் வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கும். பட் ஈஸி தான் அது. நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா. இத வந்து நீங்க லாஸ்ட்டாவே வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டலா 11 சாப்டர்ஸு. இந்த மாதிரி நீங்க பிரேக் பண்ணி படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒண்ணும் இல்ல நீங்க பார்ட் 1ல இந்த 5 சாப்டர்ஸ் நல்லா கம்ப்ளீட்டா 100% நல்லா கம்ப்ளீட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்ட் ஆகும் ஆடிட்ட பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஆடிட் வந்து நமக்கு டெய்லி ரெகுலர் பேசிஸ்ல நம்ம படிச்சுட்டே இருக்கணும். நீங்க என்ன சப்ஜெக்ட் நீங்க அன்னைக்கு டேல படிச்சாலுமே, நீங்க வந்து ஆடிட்ட வந்து டெய்லி ரெகுலரா படிக்கிற மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து அக்கார்டிங் டூ யூ. சில பேருக்கு வந்து 1 ஹவருக்கு மேல ஆடிட் புக் பார்க்க முடியாது. சில பேருக்கு 3 ஹார்ஸ் வரைக்கும் முடியும். ஸோ, அந்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாரி ஆல்டர்னேட்டிவா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. பட் டெய்லி ஆடிட் பார்க்கணுன்றத மட்டும் உங்களோட நீங்க எப்படி ஒரு டைம் டேபிள் வச்சிருந்தாலும் உங்க ஷெட்யூல்ல இது இருக்கணும் கண்டிப்பா. ஸோ, திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டூ ஷேர் வித் யூ பீப்பிள். I think I hope this is very much helpful for you. Thank you. Signing off here.